சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல வச்சு ராஜாங்கத்தோடைய மொத்த கதையை முடிக்கிறதுக்காண்டி ஈஸ்வரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி எல்லாருமே பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்பதான் போஸு கிட்ட இருந்து போன் வருது. ஈஸ்வரி போஸ் போனை பார்க்கவும், இவன் மேல இப்போ போன் பண்றானே, எல்லாரும் இங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நைஸா நகண்டு வந்து தனியா போஸோடைய போனை அட்டன் பண்ணி பேசவும், போஸ் போஸ் எங்கடா இருக்க போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும், என்னம்மா இப்ப ஆஸ்பத்திரியில தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், ஆமாடா நான் ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அதெல்லாம் தெரியும், என்ன அந்த ராஜாங்கம் இருக்காரா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் கேட்கவும், டே போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அந்த ஆளை தட்டி தூக்குனதே நான் தாமா. அந்த ஆளு ஒவ்வொரு தடவை என்னை வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திக்கிட்டே இருப்பாரு. நான் அந்த ஆளை இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதான் பார்த்தேன், இந்த ஆள் இருக்கிற தட்டிக்கும் என் வாழ்க்கை ஒரு வழியிலே உருப்படாது. அதான் இந்த ஆளை தட்டி தூக்கலான்னு முடிவு பண்ணி என் ஃப்ரெண்டோடைய காரை வச்சு அடிச்சு தூக்கி அந்த ஆள் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. ஏண்டா இப்படி பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா அப்ப அந்த ஆளு அத்தனை பேர் முன்னாடி நீ அசிங்கப்படுத்தினது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட போசி கேட்கவும், டே அப்படியெல்லாம் இல்லடா, நீ இப்ப பண்ண காரியம் வெளியில தெரிஞ்சிச்சின்னு வை, நீ ஆயுசுக்கும் ஜெயில தாண்டா இருக்கணும், வெளியிலயே வர முடியாது. அந்த ஆளு ஒன்னும் சாதாரண மனுஷன் கிடையாது, அந்த ஆளு இப்ப அமைச்சரு, அந்த ஆளை யார் இந்த மாதிரி ஆக்குனது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு இங்க வீடே பரபரப்பா இருக்குடா, ஏண்டா அப்படி பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலவும்மா, அதெல்லாம் யாருமே பார்க்கல. அந்த ஆளு தனியா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. சிசிடிவி கேமரான்னு சொல்லிட்டு எதுவும் அந்த ஏரியால கிடையாது. சரியான நேரமா பார்த்தா அந்த ஆள் என் கண்ணுல பட்டாரு. என் ஃப்ரெண்டும் அப்ப வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்கிட்ட கார் இருந்துச்சு, அதான் பார்த்தேன். அந்த ஆளை தட்டி தூக்கணும்னு நினைச்சேன், தட்டி தூக்கிட்டேன். அதே மாதிரி அந்த ஆளு பொழைச்சு திரும்ப வரவே கூடாது. அப்படி பொழைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வை, எனக்கு உடனே நீ ஃபோன் பண்ற, ஆஸ்பத்திரியில வச்சே அந்த ஆளை மொத்தமா கதையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்லவும், டே என்னடா சொல்ற, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஏன் நடக்காது, அது எல்லாம் நடக்கும். அந்த ஆள் உயிரோட இருக்கிற தட்டிக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு வாரிசாக முடியாது, அந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்தையும் நம்ம கையாள முடியாது. அந்த ஆளு போய் சேர்ந்தா மட்டும்தான் இது எல்லாம் நடக்கும். அந்த ஆளு தான் எல்லாத்துக்கும் தடையா இருக்குது. நமக்கு தடையா இருந்த ஒருத்தி தமிழ்ச்செல்வி, அவளே இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த ஆளு தானே, இந்த ஆள் உயிரோட இருக்கிற தட்டிக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லையில, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஒருவேளை நம்ம சிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லையில, சிக்கிட்டோனா சொல்லாதம்மா, சிக்காத அளவுக்கு கச்சிதமா எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும், அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நம்ம ராஜாங்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்லவும், சரிடா போஸ், நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், என்ன நிலவரம் ஏது நிலவரன்னு நான் உனக்கு அப்பப்ப போன்ல சொல்றேன் சரியா? ஆனா நீ இதை ஏதோ காதுல வாங்கி கேள்விப்பட்ட மாதிரி ஐயோ அம்மானு கதறிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர மாதிரி வா, அதுக்கும் நான் நேரங்காலம் பார்த்து சொல்றேன் சரியா? அப்படியாவது உன்னை இந்த வீட்டுல இருக்கிறவங்க பெரியப்பா மேலே பாசமா இருக்கானேன்னு சொல்லி ஒரு விதத்துல வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனசை நீ எப்படியாவது சரி பண்ணலாம். அந்த ராஜாங்கம் தான் உயிரோட வரப்போறது இல்லைல்ல, அப்புறம் என்ன, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி போஸுக்கு திட்டம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு.